இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டேஸ்டியான பர்மா ஃபுட்டு தாங்க செய்ய போகிறோம். என்னென்னா மொய்ங்கா செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு காரப்பொடி மீன் வாங்கியிருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷு, செம்மையாக இருந்துச்சு. இந்த மீன் போட்டு அந்த மொய்ங்கா குழம்பு வச்சோன்னா, மொய்ங்கா வாழைத்தண்டெல்லாம் போட்டு அப்படி தான் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக வந்து இந்த காரப்பொடி மீன் வந்து அந்த மொய்ங்கா ஆனத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக. நான் பாருங்கள், மண்டையெல்லாம் வெட்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு, கொஞ்சம் மீனுக்கு கொஞ்சம் உப்பு பிடிக்கிற மாதிரி உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதுங்க. அடுப்பில் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த மீன் எடுத்து முள் இல்லாமல் தனித்தனியாக பிச்சு வச்சுக்கிடுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் 2 வாழைத்தண்டு வாங்கியிருக்கேன். இந்த மொய்ங்கா ஆனத்துக்கு 2 வாழைத்தண்டு, ஒன்று பெருசாக இருந்துச்சு, ஒன்று மீடியம் சைஸாக இருந்துச்சு. வாழைத்தண்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இப்படி நீட் வாக்கில் வெட்டினோன்னா நீட்டமாக கிடைக்கும் வாழைத்தண்டு. இங்கே பாருங்கள், நான் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். கருவேப்பிலை குச்சியை வச்சு நல்லா அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு வாழைத்தண்டு, பிஞ்சு வாழைத்தண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி போதும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை அள்ளி இதில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் இப்படியே வாழைத்தண்டை லைட்டாக வதக்கி விடுவோம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டோன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு போட்டோன்னா, வாழைத்தண்டில் ஏண்டா தண்ணி காய்ங்கிறதுனால வாழைத்தண்டு வந்து பிடிக்காது. அதோடு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ஏன் க்ரீன் கலராக இருக்குன்னா, நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கையில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருவேன். ஆமாம், அது வந்து ரொம்பவே வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே போட்டு வதக்கி விட்டோன்னா அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம்லாம் நல்லா போயிடும். போனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 கிராம் கடலை மாவுங்க, கடலை மாவும் ஒரு 50 கிராம் கிட்ட அரிசி மாவும் எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் என்னென்னா, எங்கள் வீட்டில் கடலப்பருப்பும் பச்சரிசியுமே சேர்ந்து நிறையா நான் வந்து அரைச்சி வச்சுக்கிடுவேன். சிக்கன் 65க்கெலாம் கூட அந்த மாவு போட்டு கொஞ்சம் பெரட்டுவேன், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதே மாவு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு தான் இதில் ஜாஸ்தி, அரிசி வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி வடிகட்டணும்னு சொன்னால், நல்லா கரைப்படலைன்னா சில சமயம் கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு வந்து வடிகட்டி வச்சு நம்ம ஊற்றினோன்னா, இங்கே பார்த்திங்களா, இப்போ கரையாமல் இருக்கிறது அப்படியேவும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். நான் வந்து இந்த 100 கிராம் மாவுக்கு 100 கிராமு கடலை மாவு, 50 கிராமு பச்சரிசி அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்ததில் நான் வந்து ஒரு 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த மொய்ங்கா ஆனத்துக்கு 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயும் நமக்கு அந்த ஆனத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு மூடி போடாதீங்க, திறந்து வச்சே வந்து இந்த ஆனத்தை கொதிக்க வைங்க. ஏன்னா மூடி போட்டோன்னே ஒரு செகண்டில் வந்து பொங்கி வந்த மாதிரி ஆகிடும். அதனால மூடி போடாமல் திறந்து வச்சேவும் கொதிக்க வைங்க. இப்போ பார்த்திங்களா, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா தெரியுதா? நான் வந்து அந்த மீனை வந்து பிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி உதிரி உதிரியாக. இதை வந்து நம்ம பிச்சு மிக்சியில் கூட போட்டு கொஞ்சோண்டு அந்த அவிச்ச தண்ணியை ஊற்றி அரைக்கலாம் பேஸ்ட் மாதிரி. ஆனால் அதை அரைச்சா அந்த மீனோட இதே தெரியாது. அதனால நான் என்ன செஞ்சேன்னா, உதிரி உதிரியாக பிச்சு போட்டிருக்கேன். அப்போது பிச்சு போடும்போது ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இந்த ஆனத்தை கொதிக்க வச்சோன்னா போதும். அந்த மாவு பச்சை வாசம் எல்லாமேவும் நல்லா போயிடும். பார்த்திங்களா, இப்படி நுரையாக வந்த மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு கொதி நல்லா வந்தோடனையும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு போட்டுருங்க. இது வந்து வெறும் மிளகு வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே போட்டோன்னு சொன்னால் கட்டி கட்டியாக நிற்கும். அதனால என்ன செய்யணுன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றினோன்னா அந்த மிளகு வந்து கட்டியாக நிற்காது. மிளகு காரம் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதுவுமே வந்து இந்த மிளகு பொடி மட்டுமே வந்து போடணும்.
வெறும் மிளகு, ஜீரகம் இல்லாமல் வெறும் மிளகு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 பூண்டு பல், பெரிய பல் பூண்டு 2 எடுத்து பொடிசாகவும் குறுக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நைஸாக. பாருங்கள், நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சீனி சட்டி வச்சு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டை போட்டு நல்லா பொரித்து எடுக்கணும். இந்த பூண்டு வந்து ஒரு அரை வேக்காடு இந்த மாதிரி வெந்ததோட நம்ம அடுப்பை வந்து அமர்த்திடணும். அந்த எண்ணெயோட ஹீட்லேயே வந்து இந்த பூண்டு நல்லா கோல்டு கலர் ஆகிடும். அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து போட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10-15 காஞ்ச மிளகா கிட்ட வெறும் சீனி சட்டியில் நான் ட்ரையாக வறுத்து வச்சுருக்கேன். இதையுமே வறுத்து 1-2 மிக்சியில் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி உடைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த பூண்டு பார்த்தீங்களா, நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டேன். ஃபஸ்ட்டு காமிச்சதோடையும் அந்த ஹீட்டுக்கே இன்னும் வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். ரொம்ப நம்ம ஃபுல்லாக வேக வச்சு அடுப்பை அமர்த்தினோன்னு சொன்னால் பூண்டு வந்து அப்படியே கருகுன மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. சாப்பிடும்போது லைட்டாக கசப்பு தன்மை ஏற்படும். அதனால அரை வேக்காடாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌவாக ஆகிடும். ஆனால் இந்த மொய்ங்கா ஆனை வைக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஈஸியாக ஒரு 20 நிமிஷம் இல்லை மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் வச்சிடலாம். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 5 முட்டை வேக வச்சுருக்கேன். மொய்ங்கா செஞ்சுட்டு எப்படி மசாலா முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியும்? வெங்காயம்லாம் ஆல்ரெடி பொரித்து வச்சுட்டேன், நூடுல்ஸாக வச்சுட்டேன். அந்த பூண்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி பேஜோலாம் போட்டு லெமனு, சில்லி ஃப்ளேக்ஸு எல்லாமே போட்டு நல்லா பெனஞ்சு சூப்பராக அத்தோ ரெடி பண்ணிட்டோம். அத்தோ இல்லை, மொய்ங்கா. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே எல்லாம் செய்யுங்களேன், செம்மையாக இருக்கும். மீன் இல்லைன்னா நீங்கள் இறா கூட வேக வச்சு அரைச்சி போடலாம். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.